மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். போன பகுதியில் நம்ம பேக் பெயின்குள்ள ஸ்ட்ரெச்சஸை பார்த்தோம். இந்த பகுதியில் இப்போது நம்ம ஆசனங்களில் பார்த்துடலாம். பேக் பெயின்குள்ள ஆசனம் ஃபஸ்ட்டு போன பகுதியில் சொன்ன மாதிரியே வஜ்ராசனம், காலை மடக்கி வச்சு இப்படி உட்கார்றது வஜ்ராசனம். ஓகேங்களா? அடுத்து ஃபஸ்ட்டு கை அப்படியே முன்னாடி கொண்டு வந்து இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு உங்களால் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுட்டு தலையை கீழே வைக்கிறோம். 2 3 4 5 6 7 8 ரிலாக்ஸ். மெதுவாக தலையை மட்டும் தூக்கிட்டு கையை எடுத்துகிட்டு வந்துடுறோம். இது முதல் ஆசனம். அடுத்தது பண்ணிடலாம். கையை நேராக வச்சு மேலே தூக்கி அப்படியே கவிழ்ந்து படுத்துடலாம். படுத்துட்டு 2 எல்போவை கீழே வச்சுட்டு மெதுவாக தலையை மட்டும் இப்படி தூக்கி வைக்கிறோம். இது பேபி கோப்ரா. 1 2 3 4 5 6 7 8 ரிலாக்ஸ். அடுத்தது இந்த 2 கையை எடுத்து செஸ்ட் பக்கத்தில் கீழே வைக்கிறோம். கையை செஸ்ட்டுக்கு சைடில் இப்படி கையை வைக்கிறோம். வச்சு அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இந்த எல்போ ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும். இந்த ஷோல்டர் விரியணும். ஷோல்டர் இப்படி சுருக்கக்கூடாது. ஷோல்டர் நல்லா அப்படி விரித்து தலையை பின்னாடி வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 ரிலாக்ஸ். பொறுமையாக தலையை மட்டும் கொண்டு வந்து அப்படியே எழுந்து வஜ்ராசனத்துக்கு. இது புஜங்காசனம். அடுத்த ஆசனா மார்ஜரி ஆசனான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாமே சான்ஸ்கிரிட் நேமாக இருக்கும். அதுக்காக உங்களுக்கு எளிமையாக புரியறதுக்காக கேட் அண்ட் கவுன்னு சொல்லிடுறேன். இப்படி உட்காந்து வஜ்ராசனில் உட்காந்துட்டு கையை இப்படி முன்னாடி வச்சு எழுந்துக்கோங்க. இந்த கையை பார்த்து வைக்கணும். இந்த ஷோல்டருக்கு நேராக இந்த கையை இப்படி கீழே வரணும். இப்படி தள்ளியோ இல்லை இப்படி கீழேயோ வந்துடக்கூடாது. இந்த ஷோல்டருக்கு நேராக கை கீழே வச்சு காலை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி கேட் பண்ணும் போது என்ன ஆகும்னா இந்த இடம் பெண்ட் ஆகணும். இந்த ஸ்பைன் நல்லா பெண்ட் ஆகணும். தலையை மேலே தூக்கணும். அப்படியே கவு வந்தால் இங்கே மேலே நல்ல கூன் விழணும். தலை நல்லா உள்ள போயிடணும். அதே மாதிரி மறுபடியும் ரிப்பீட் பண்ணலாம். கேட் கவு கேட் cow cat cow relax. இந்த இது பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த கீழே ஸ்பைன் பேக் நல்லா இப்படி விரிஞ்சி கொடுக்கும். அதனால உங்கள் பேக் பெயின் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ அடுத்த ஆசனா போயிடலாம். வஜ்ராசனம் இருந்து காலை பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு அப்படியே படுத்துடலாம். 2 காலும் இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி இருக்கட்டும், இடைவெளி இருக்கணும். 2 கைக்கு இடைவெளி இருக்கணும். 2 கை இந்த வச்சுட்டு பொறுமையாக ஹிப்பை மேலே தூக்கணும். அப் டவுன். கீழே வைக்கும் போது பொறுமையாக வைக்கணும். ஃபாஸ்ட்டாக வச்சிடக்கூடாது. அப் டவுன் அப் down up down up down relax. இப்போ அப் அண்ட் டவுன் பண்ணோம். இப்போ அப்படியே ஹோல்ட் பண்ண போகிறோம். அப்படியே பொறுமையாக மேலே ஹிப்பை மேலே தூக்குங்க. அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 ரிலாக்ஸ். பொறுமையாக ஹிப்பை கீழே வச்சிடலாம். ரிலாக்ஸ். காலை பொறுமையாக முன்னாடி நீட்டிடலாம். கால் வலிச்சிச்சுன்னா கால் அப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடு திரும்பி அப்படியே ரோல். முடிக்கும் போது நம்ம சாந்தி ஆசனாலே பண்ண போகிறோம். பேக் பெயின் இருக்கிறவங்க இந்த மாதிரி நீக்கு கீழே
இந்த மாதிரி ஒரு தலகாணியை வச்சுக்கலாம். இந்த மாதிரி இல்லைன்னா தலகாணியை வச்சுட்டு அப்படியே படுத்துடலாம். நார்மலாக இருக்கிறவங்க அப்படியே இந்த மாதிரி வச்சுக்கலாம், தலகாணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. கையை வந்து கீழே இப்படி ப்ளேஸ் பண்ணணும். கண்ணை வந்து பொறுமையாக மூடிக்கோங்க. உங்கள் மூச்சை கவனிச்சுக்கலாம். இதுலேயே எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். உங்களோட முழு உடல் மனது எல்லாமே வந்து அமைதியாக அடிக்கும். ரிலாக்ஸ். பொறுமையாக வலது பக்கம் எழுந்து வந்துடலாம். இப்போ செஞ்ச ஆசனங்கள்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த ஆசனங்கள்லாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.